வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திக்காக இணைந்து கொள்ளும் நான் ஸ்டெலா ரோபர்ட் கென்னடி. முதலில் தலைப்புச் செய்திகள். திறமையற்றவர்களிடம் நாட்டை கையளிக்க கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. புத்தாண்டை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு. வவுனியா வெடுக்குநாரிமலை ஆதிசிவன் ஆலய நிர்வாக தெரிவு கூட்டத்திற்குள் சிவசேனை அமைப்பினர் நுழைந்தமையால் சலசலப்பு. இனப்பிரச்சினை தொடர்கின்றது என்பதை வெளிப்படுத்த தமிழ் பொது வேட்பாளர் விடயம் நல்ல சந்தர்ப்பம் என சிவயோகநாதன் தெரிவிப்பு. மன்னார் நாகத்தாழ்வு கிராம மக்கள் பொது மயானம் அமைத்து தருமாறு கோரிக்கை. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் குடும்பஸ்தர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. ஈரான் தாக்குதல் நடத்தினால் அதனை எதிர்கொள்ள இஸ்ரேல் தயாராகி வருவதாக அமெரிக்கா தகவல். தொடர்வது முதன்மை செய்தி. திறமையற்றவர்களிடம் நாட்டை கையளிக்க கூடாது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். திறமையில்லாதவர்களுக்கு நாட்டின் தலைமைத்துவத்தை வழங்குவது மீண்டும் பாதாளத்தில் விழுவதை போன்றதாகும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பிரபஞ்சம் தகவல் தொழில்நுட்ப வேலை திட்டத்தின் கீழ் 154வது கட்டமாக 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மொனராகலை வெள்ளவாய தனமல்வில கட்சரிகாம கனிஷ்ட வித்தியாலயத்திற்கு வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கல்லூரியின் நடனம், வாத்தியம் மற்றும் அரங்கேற்றங்கள் குழுவினருக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு தேவையான 1 லட்சம் ரூபாய் நிதியையும் நன்கொடையாக வழங்கி வைத்தார். மேலும் கல்லூரியில் கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வரும் வனஜீவி அதிகாரி ஒருவரின் பிள்ளைக்கு மடிக்கணினி ஒன்றினையும் வழங்கி வைத்தார். இதன்போது எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். දූදරුවන් 41 ලක්ෂය පිළිබඳ. මම සතුටු වෙනවා. එම නිසා 154 වැනි සුහුරු පන්තිකාමර ව්‍යාපෘතිය මොනරාගල දිස්ත්‍රික්කයේ දුෂ්කර තනමල්විල ප්‍රාදේශීය ලේකම් බල ප්‍රදේශයේ සීනුක්කුව ග්‍රාමයේ කෙත්සිරිගම කනිෂ්ඨ විද්‍යාලයේ දූදරුවන් 280කට ආසන්න ප්‍රමාණයකගේ නැනස පහදන ஸ்மார்ட் நாடு வங்குரோத்தாகியுள்ள வேளையில் நாட்டை கட்டியெழுப்பும் சவாலை மக்கள் ஆணையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து எவராலும் தப்ப முடியாது என்றும் உலகில் உள்ள குறைந்த வளங்களை நாட்டு தலைவரின் சாமர்த்தியத்துடன் நமது நாட்டுக்கு எடுத்து வர வேண்டும். விவாதங்களும் வாதங்களும் தர்க்கங்களும் கலந்துரையாடல்களும் நடக்க வேண்டும். முன்மொழிவுகள், பார்வைகள் மற்றும் வேலை திட்டங்களை முன்வைக்காமல் அவ்வாறான வளங்களை பெற முடியாது. சர்வதேச சமூகத்தின் தலைவர் சந்திக்கும் போது தனிப்பட்ட சந்திப்புகள் கூட நடக்கின்றன. மொழித்திறன் இல்லை என்றால் இங்கு ஒன்றும் செய்ய முடியாது. இவ்வாறான திறமை இல்லாதவர்களுக்கு நாட்டின் தலைமைத்துவத்தை வழங்குவது மீண்டும் பாதாளத்தில் விழுவதை போன்றதாகும். කවදාද විපක්ෂය මෙහෙම වැඩක් කරේ? එක අවස්ථාවක් කියන්නේ හැමෝම වැඩ කරලා තියෙන්නේ එක්කෝ ජනාධිපති, අගමැති, ඇමති, රාජ්‍ය ඇමති, නියෝජ්‍ය ඇමති, එහෙම නැත්නම් රජයට සම්බන්ධ മന്ത്രി. ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான அரசியல் கூட்டணி தொடர்பான அறிவிப்பு எதிர்வரும் 1ஆம் தேதி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான அரசியல் கூட்டணி மற்றும் சின்னம் தொடர்பான அறிவிப்புகள் எதிர்வரும் மே தின கூட்டத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் மே தின கூட்டம் எதிர்வரும் 1ஆம் தேதி கொழும்பு மருதானியில் இடம்பெறவுள்ளது. அந்த மே தின கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்கும் கட்சிகளின் பிரதிநிதிகள் சிலர் பங்கேற்பார்கள் என கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளனர். புத்தாண்டை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது.
புத்தாண்டை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் 7,500க்கும் மேற்பட்ட போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார். மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் தெரிவித்துள்ளார். அத்துடன் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு 779 கைதிகள் ஜனாதிபதியின் விசேட பொது மன்னிப்பின் கீழ் நாளைய தினம் விடுதலை செய்யப்பட உள்ளனர். அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 779 கைதிகளும் நாளை விடுவிக்கப்பட உள்ளதாக சிறைச்சாலை பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான காமினி பி திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு நடத்தப்படும் பேருந்து சேவையினூடாக இலங்கை போக்குவரத்து சபையின் நாளாந்த வருமானம் சுமார் 25 மில்லியன் ரூபாவால் அதிகரித்துள்ளதென இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். புத்தாண்டுக்காக கிராமங்களுக்கு செல்லும் மக்களுக்காக கடந்த 5ஆம் தேதி முதல் சுமார் 200 மேலதிக பேருந்துகளை இயக்குவதற்கு சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி இலங்கை போக்குவரத்து சபையின் நாளாந்த வருமானம் சுமார் 25 மில்லியன் ரூபாவால் அதிகரித்துள்ளதென அவர் கூறியுள்ளார். நெடுஞ்சாலைகளின் வருமானம் நேற்று 10 வீதத்தால் அதிகரித்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தமிழ் சிங்கள புது வருடத்தை முன்னிட்டு சொந்த ஊரிற்கு செல்லும் பயணிகளின் நலன் கருதி நாடு தழுவிய ரீதியில் இன்றைய தினத்திலும் விசேட போக்குவரத்து சேவைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. அரசாங்கத்தினால் செயற்படுத்தப்படும் இந்த விசேட போக்குவரத்து திட்டத்தின் கீழ் 700 புதிய பஸ் தவணைகளுக்கு மேலதிகமாக 12 ரயில் தவணைகளும் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. பயணிகளின் தேவை கருதி மேலும் ரயில்களை சேவையில் ஈடுபடுத்த எதிர்பார்த்துள்ளதாக ரயில்மா அதிபர் என்ஜே இந்திபொலக்கே தெரிவித்துள்ளார். தனியார் பஸ்களும் இன்று சேவையில் ஈடுபட உள்ளதாக இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து அதிவேக வீதிகளிலும் 150 பஸ் தவணைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றிற்கு மேலதிகமாக இலங்கை போக்குவரத்து சேவைக்கு சொந்தமான பஸ்களும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. வவுனியா வெடுகுநாரி மலை ஆதிசிவன் ஆலய நிர்வாக தெரிவு கூட்டத்திற்குள் சிவசேனை அமைப்பினர் கலந்து கொண்ட சம்பவம் அங்கு சலசலப்பை ஏற்படுத்தியது. வவுனியா வெடுக்குநாரி மலை ஆதிசிவன் ஆலய நிர்வாக தெரிவு கூட்டத்தில் கலந்து கொள்ள சிவசேனை அமைப்பினர் வருகை தந்தமையால் ஆலய பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வெளியேறியதுடன் பழைய நிர்வாகத்தை தொடரவும் முடிவெடுத்துள்ளனர். வவுனியா வடக்கு ஒழுமடு வெடுக்குநாரி மலை ஆதிசிவன் ஆலயத்தின் புதிய நிர்வாக தெரிவு மற்றும் மாவட்ட மட்ட தெரிவுகளுக்கான பொதுக்கூட்டம் இன்று காலை ஒழுமடு பொதுநோக்கு மண்டபத்தில் இடம்பெற்றது. ஆலய பூசகர் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர், ஆலய பக்தர்கள், வேலன் சுவாமி, வெளி மாவட்டத்திலிருந்து சென்றவர்கள் என அனைவரும் கூட்டத்தை ஆரம்பித்தனர். இதன்போது ஆலய நிர்வாகத்தின் அழைப்பின்றி சிவசேனை அமைப்பின் தலைவர் மரவன் புலவு சச்சிதானந்தம், விபுலானந்த சுவாமிகள் உள்ளிட்ட ஒரு குழுவினர் அங்கு சென்றுள்ளனர். குறித்த குழுவினர் குருந்தூர் மலை விகாராதிபதியை ரகசியமாக சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்ததாக குறிப்பிட்ட மக்கள் குறித்த குழுவினரை வெளியேறி நிர்வாக தெரிவுக்கு ஒத்துழைக்குமாறு கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் சிவசேனை அமைப்பினர் முன்னிலையில் நிர்வாக தெரிவு இடம்பெற மாட்டாதெனவும், வெடுக்குநாரி மலையில் பல பிரச்சினைகள் நடந்தும் சிவசேனை அமைப்பினர் ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்கவில்லை எனவும், ஒரு அறிக்கை கூட வெளியிடவில்லை எனவும் மக்கள் தெரிவித்ததுடன் அவர்களை வெளியேறுமாறு கோரினர். எனினும் சிவசேனை அமைப்பினர் வெளியேறாமையால் ஆத்திரமடைந்த ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஆலய பக்தர்கள் மண்டபத்தை விட்டு வெளியேறியதுடன் ஒரு வருடத்திற்கு தற்போதைய நிர்வாக சபையை தொடர்ந்து இயங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றியதுடன் மக்கள் அங்கிருந்து வெளியேறி சென்றனர். மக்கள் சென்ற பின்னும் சிவசேனை அமைப்பினர் பொது நோக்கு மண்டபத்தில் காத்திருந்து ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றுள்ளனர். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மற்றும் உதைப்பந்தாட்ட மைதானங்களை அமைப்பதற்கான ஏதுநிலைகள் தொடர்பில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆராய்ந்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மற்றும் உதைப்பந்தாட்ட மைதானங்களை அமைப்பதற்கான ஏதுநிலைகள் தொடர்பில் யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் கடற்றொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா துறைசார் அதிகாரிகளுடன் சென்று கள நிலைமைகளை ஆராய்ந்துள்ளார். யாழ்ப்பாணம் வரவேற்பு வளைவு பகுதியை ஆண்டிய நிலப்பரப்பில் சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் மற்றும் உதைப்பந்தாட்ட மைதானங்களை அமைப்பதற்கான திட்ட முன்மொழிவை நகர அபிவிருத்தி அதிகார சபை முன்வைத்துள்ள நிலையில் அதற்கான அனுமதியை யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழுவிடம் கோரியுள்ளது.
இந்த நிலையில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குறித்த பகுதியை நேரில் சென்று பார்வையிட்டார். முன்பதாக மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்ட போது குறித்த பகுதியில் விவசாய நிலங்கள் மற்றும் மழைநீர் வழிந்தோடும் வழிகள் இருப்பதால் அப்பகுதியில் மைதானங்களை அமைப்பதில் உள்ள சாதக பாதகங்கள் தொடர்பில் ஆராயப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. குறித்த பகுதிக்கு சென்ற அமைச்சர் நிலைமைகளை அவதானித்ததுடன் விவசாயம் மற்றும் நீர் வழிந்தோடும் பொறிமுறையை உள்ளடக்கியதான தீர்வுகள் தொடர்பில் ஆராய்ந்து காணொலி வடிவிலான திட்ட வரைவை தனக்கு சமர்ப்பிக்குமாறு துறைசார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அமைச்சரின் கள விஜயத்தின் போது வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் CVK சிவஞானம், கோப்பாய் பிரதேச செயலாளர் உள்ளிட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். இனப்பிரச்சினை தொடர்கின்றது என்பதை வெளிப்படுத்த தமிழ் பொது வேட்பாளர் விடயம் நல்ல சந்தர்ப்பம் என மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் சிவயோகநாதன் தெரிவித்துள்ளார். இலங்கை தீவில் இனப்பிரச்சினை தொடர்கின்றது என சர்வதேசத்திற்கு படம் போட்டு காட்ட தமிழ் பொது வேட்பாளர் என்ற எண்ணுக்கரு உதவும் என மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக செயற்பாட்டாளர் சிவயோகநாதன் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாண சிவில் சமூக குழுவினால் முன்னெடுக்கப்படும் ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொள்வது எவ்வாறு எனும் மக்கள் மனு கருத்தாய்வு தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். தற்போதைய ஜனாதிபதி 50 வருட காலங்களுக்கு மேலாக அரசியல் வாழ்க்கையில் இருக்கும் ஒரு நபர். சந்திரிகா அம்மையார் அவர்கள் ஒரு தீர்வு திட்டத்தினை கொண்டு வரும் பொழுது ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் அவர்கள்தான் அந்த குழப்பத்தை ஏற்படுத்தி அப்பொழுது கூட அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்வராமல் நடந்து கொண்ட ஒரு மனிதராகத்தான் இப்போதைய ஜனாதிபதி அவர்கள் இருக்கின்றார். எனவே தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கின்றோம். தொடர்ச்சியான ஒப்பந்தங்கள் மீறப்பட்டு அல்லது ஒப்பந்தங்கள் கிழித்தெறியப்பட்டு ஒரு பேரினவாத அரசின் நிகழ்ச்சி நிரலுக்கு கீழே இந்த தமிழ் சமுதாயம், தமிழ் பேசும் மக்களாக நாங்கள் தொடர்ச்சியாக வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் என்பதே உலகம் அறிந்த உண்மை. ஆனாலும் சர்வதேசங்களும் இந்த விடயங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அல்லது இந்த பிரச்சனையை தீர்க்கப்படணும் என்றது இல்லாமல் இப்போதைய அரசாங்கம் இங்கு இருக்கிறது ஒரு பொருளாதார நெருக்கடி மட்டும்தான். எனவே எல்லோருமா சேர்ந்து பொருளாதார நெருக்கடிக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்ற போன்ற ஒரு நிலப்பாட்டினை சர்வதேசங்கள் உட்பட ஏற்படுத்தி கொண்டு தற்போதைய ஜனாதிபதி அவர்களுக்கான ஒரு ஆதரவு களத்தினை திறந்துவிட்ட நிலையில் இந்த தேர்தல் வர இருக்கின்றது. உண்மையிலேயே அந்த பட்ட கடன்கள் திருப்பி அடைக்க வேண்டிய எந்த ஒரு நல்ல ஒரு பொறிமுறையும் அரசு இன்னும் மேற்கொள்ளாத இடத்தில் மீண்டும் ஒரு ஏமாற்று நாடகத்துக்கு பின்னால் இந்த மக்கள் மீண்டும் பலிக்கிடவாக்கப்பட போகிறார்கள் என்பதுதான் உண்மையான விடயம். எனவே இந்த தேர்தலில் தமிழர்கள் ஒரு தேசமாக ஒற்றுமையாக வடக்கு கிழக்கு இணைந்து தமது வாக்குகளை ஒரு பொது வேட்பாளருக்கு இடுவதன் மூலமாக எமது ஒற்றுமையை பலப்படுத்துவதற்கும் மற்றும் என்னை பொறுத்தவரையில் அங்கு ஜனாதிபதி தேர்தலில் நிற்பவர்களை நேரடியாகவே நாங்கள் எதிர்க்கின்றோம் என்ற ஒரு சந்தர்ப்பத்தினை சர்வதேசத்துக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் வெளிப்படுத்துவதன் மூடாக இங்கு ஒரு இனப்பிரச்சினை இருக்கின்றது. அதனால்தான் இந்த மக்கள் பொதுவாக தேர்தலில் தனியாக தங்கள் சமூகத்துக்கிலிருந்து ஒருவரை நிறுத்துகிறார்கள் என்ற ஒரு நிலப்பாட்டினை நாங்கள் சர்வதேசத்துக்கு தெரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இது எங்களுக்கு மற்றது இந்த முறை நடக்கிற தேர்தலில் யாருமே 50% மேலே எடுப்பார்கள் என்பது ஒரு சந்தேகமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு முக்கிய கருப்பொருளாக கொள்ள வேண்டி இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தினை நாங்கள் இங்கே கூறிக்கொள்ள வேண்டும். ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களுடைய தமிழ் தேசியத்தை பேரின் பொறுப்புகளில் இருந்து கொண்டு பொறுப்பற்றத்தனமாக இந்த மக்களுடைய ஒற்றுமையை நிலைநாட்டி இந்த மக்களுடைய ஏகோபித்த வாக்குகளை ஒரு பொது வேட்பாளருக்கு இடுவதன் மூலமாக இங்கிருக்கின்ற இனப்பிரச்சனையினை சர்வதேசத்துக்கும் அரசுக்கும் எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்துக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே தொடர்ச்சியாக இந்த மாதிரி தமிழ் தேசியத்தை பயன்படுத்தி கொண்டு இந்த மாதிரி அரசியல் செய்பவர்களையும் மக்கள் முன் வெளிச்சம் போட்டு காட்டுவதற்கும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமையும் என்றதனை நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மன்னார் நாகத்தாழ்வு கிராம மக்கள் பொது மயானம் ஒன்றை அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னார் பிரதேச செயலக பிரிவில் உள்ள நாகத்தாழ்வு கிராமத்தில் வசிக்கும் மக்கள் தமக்கு பொது மயானம் ஒன்றை அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். யுத்த காலத்திற்கு முன்னர் கிராம மக்கள் பயன்படுத்தி வந்த பொது மயானம் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பதன் காரணமாக மக்கள் பொது மயானமின்றி இயற்கை எய்தியவர்களின் சடலங்களை ஆங்காங்கே சில இடங்களில் தகனம் செய்து வருகின்றனர்.
இன்று இறுதி சடங்கு இடம்பெற்ற வேளை கடும் மழை பெய்த நிலையில் மக்கள் இறுதி கிரியைகளை மேற்கொள்வதில் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர். கடும் மழையின் காரணமாக இறுதி சடங்கு செய்ய முடியாமல் தற்காலிகமாக வனஜீவராசி திணைக்களத்தினால் வழங்கப்பட்ட ஒரு இடத்திலேயே தகன கிரியைகள் இடம்பெற்றதாக மக்கள் கவலை வெளியிட்டனர். இதனால் தமக்கு பொது மயானம் ஒன்றை அமைத்து தருமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொழும்பிலும் மரக்கறி விலை அதிகரித்துள்ளது. நாராயண்பேட்டிய பொருளாதார மத்திய நிலையத்தில் இன்றைய தினம் மரக்கறிகள் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளன. அதற்கமைய ஒரு கிலோகிராம் கரட் 450 ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் வெங்காயத்தாள் 500 ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது. மேலும் ஒரு கிலோகிராம் லீக்ஸ் 350 ரூபாவாகவும் போஞ்சி 430 ரூபாவிற்கும் விற்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் குடும்பஸ்தர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு கைவேலி பகுதியில் வீதி பாலத்திற்கு கீழே உள்ள நீரில் குளித்த குடும்பஸ்தர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். பாலத்திற்கு கீழ் சுமார் 10 அடி பள்ளத்தில் நீர் தேங்கி நிற்கின்றது. இந்த பாலத்தில் தேவிபுரம் ஆ பகுதியைச் சேர்ந்த 57 வயதான முனிசாமி திருச்செல்வம் என்பவர் வழமையாக குளித்து வந்த நிலையில் நேற்று குளித்தபோது நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். அதனையடுத்து இன்று சம்பவ இடத்திற்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்க உத்தரவிட்டார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புதுக்குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு பெரியபரந்தன் பகுதியில் நீர்ப்பாசன வாய்க்காலிலிருந்து ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். கிளிநொச்சி ஆணிவிழுந்தான் பகுதியைச் சேர்ந்த 37 வயதான பெனடிட் பெனிஸ் நிமலன் என்ற 2 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கலகா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நிலம்பை யோகலட்சுமி தோட்டத்தில் இன்று ஆணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. யோகலட்சுமி தோட்டத்தைச் சேர்ந்த 32 வயதான கிட்னசாமி கருணாநிதி என்பவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். உயிரிழந்த நபரான இளைய சகோதரனை மூத்த சகோதரன் தாக்கியதால் உயிரிழப்பு நேர்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மூத்த சகோதரன் சில தினங்களுக்கு முன்னரே சிறைச்சாலையில் இருந்து வந்த நிலையில் அனுராதபுரம் பகுதியில் கூலி வேலை செய்து நேற்று மதியம் ஊருக்கு சென்றுள்ளார். இதன்போது காடி பிரச்சினை தொடர்பில் நேற்றும் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டதாகவும் இரவு சண்டை இடம்பெற்றதாகவும் பிரதேச மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். அதன் காரணமாக கத்தி மற்றும் போத்தலால் இளைய சகோதரன் தாக்கப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இன்று காலை கைகள் கட்டப்பட்டிருந்த நிலையில் சடலம் மீட்கப்பட்டதுடன் தலைப்பகுதியில் பலத்த காயம் காணப்படுகின்றது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து மூத்த சகோதரன் தப்பி செல்ல முற்பட்ட போது நிலம்பை பேருந்து நிலையத்தில் வைத்து அவரை பிடித்த மக்கள் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். திருகோணமலை மொரவெவ போலீஸ் பிரிவில் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டின் பேரில் 13 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருகோணமலை மொரவெவ போலீஸ் பிரிவில் புதையல் தோண்டிய குற்றச்சாட்டின் பேரில் நேற்றிரவு 13 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மொரவெவ போலீஸ் நிலையத்திற்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைவாக குறித்த சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபர்களில் 4 மொரவெவ போலீஸ் பிரிவுக்குட்பட்டவர்கள் என்றும் ஏனையவர்கள் ரத்தினபுரி, கேகாலை மற்றும் தெவனிபியவர பகுதிகளில் வசித்து வரும் 21 வயதுக்கும் 52 வயதுக்கும் உட்பட்டவர்கள் என தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் தொடர்பில் தனித்தனியாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு சட்ட நடவடிக்கைக்கும் உட்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தை நிர்வகிப்பதற்கு ஜப்பான் $8.4 மில்லியன் நன்கொடை வழங்கியுள்ளது. 2023 ஆண்டில் கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். மேலும் 2024 ஆண்டில் இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என சுற்றுலாத்துறை அதிகாரிகள் கணித்துள்ளனர். குறித்த சுற்றுலா பயணிகள் விமான நிலையத்தினூடாக மாத்திரமல்லாது கடல் மார்க்கத்தினூடாகவும் நாட்டிற்கு வருகை தருகின்றனர். எனவே வெளிநாட்டினரால் நாட்டினுள் பரவும் தொற்று நோய்களிடமிருந்து நாட்டு மக்களை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் விமான நிலையம் மற்றும் துறைமுகத்தினூடாக நாட்டினுள் வரும் சுற்றுலா பயணிகளை பரிசோதிப்பதற்கான தொழில்நுட்ப இயந்திரத்தை ஜப்பானிய அரசாங்கம் நன்கொடையாக வழங்கியுள்ளது. $8.4 மில்லியன் நிதியுதவியினையே ஜப்பானிய அரசாங்கம் வழங்கியுள்ளது. இந்த உபகரணம் அண்மையில் இலங்கைக்கான ஜப்பானிய தூதர் மிசுகைசி ஹிடோகியினால்
துறைமுகங்கள், கடற்சார் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவிடம் கையளிக்கப்பட்டது. புலம்பெயர்ந்தோருக்கான சர்வதேச அமைப்பால் செயற்படுத்தப்படும் இந்த திட்டத்தின் கீழ் நோயறிதல் ஸ்கேனர்களுக்கு மேலதிகமாக பொதி ஸ்கேனர்கள், முழு உடல் ஸ்கேனர்கள், வெளிநாட்டு பாஸ்போர்ட் ஸ்கேனர்கள் மற்றும் பயோமெட்ரிக் அணுகல் கட்டுப்பாட்டு அமைப்பு ஆகியவற்றையும் வழங்கி வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாக இந்த திட்டத்தின் கீழ் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 150 அலகுகள் கொண்ட ஸ்மார்ட் கழிப்பறை அமைப்பை நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளது. முட்டை விலை அதிகரிக்கும் பட்சத்தில் இந்தியாவிலிருந்து முட்டைகள் இறக்குமதி செய்யப்படும் என வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டில் மீண்டும் முட்டை விலை அதிகரிக்கும் பட்சத்தில் அரசாங்கம் இந்தியாவிலிருந்து மீண்டும் முட்டைகளை இறக்குமதி செய்யும் என வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கடந்த சில நாட்களாக முட்டை விலை குறைவாக காணப்பட்டது. எனினும் தற்போது 50 ரூபாவுக்கு வர்த்தகர்கள் முட்டையை விற்பனை செய்து வருகின்றனர். இவ்வாறு முட்டை விலை அதிகரிக்கும் பட்சத்தில் மீண்டும் இந்தியாவிலிருந்து அதிக அளவான முட்டைகளை அரசாங்கம் இறக்குமதி செய்யும் என வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். சஜித் மற்றும் அனுர பகிரங்க விவாதம் ஒன்று ஏற்பாடு செய்து தங்களின் நோக்கம் மற்றும் குறிக்கோள்களை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசியல் வரலாற்றில் சஜித் மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் ஜனாதிபதியாகவோ பிரதமராகவோ அமர்ந்ததில்லை. சஜித்தும் அனுரவும் பகிரங்க விவாதம் ஒன்று ஏற்பாடு செய்து தங்களின் நோக்கம் மற்றும் குறிக்கோள்களை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கேகாலை தெஹியோவிட்டவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் இன்றைய சமகால அரசியல் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாடு பயணிக்கும் திசை தொடர்பாக இப்பொழுது மக்கள் மத்தியிலே அதை அறிந்து கொள்வது பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கின்றது. என்ன அது? எதிர்கட்சி தலைவர், ஐக்கிய மக்கள் சக்தி தலைவர் சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தி தலைவர் அடகோசா நாயக்க இருவருக்கும் இடையிலே ஒரு விவாதம், பகிரங்க விவாதம் நடைபெற வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அது மூலமாக இருவரின் கொள்கைகள் என்ன, பொருளாதார கொள்கைகள் என்ன, தேசிய கொள்கைகள் என்ன என்பது தொடர்பாக மக்கள் அறிந்து கொள்ள விரும்புகிறார்கள். கடந்த காலங்களைப் போல கட்சி கூட்டங்கள் நடத்தி மக்களை கூட்டி பஸ்ஸில் ஆளை கொண்டு வந்து காட்டுவதை விட, அல்லது கட்சிகள் மத்தியிலே ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி ரகசிய உறுதிமொழிகளை வழங்கி ஆட்சிக்கு வந்த பிறகு செய்யாமல் இருப்பது என்பது இல்லை. இப்பொழுது அது செய்ய முடியாது. இப்பொழுது எல்லாம் பகிரங்கமாக செய்ய வேண்டும். ஆகவே மக்களுக்கு விருப்பமாக இருக்கிறது, தேவையாக இருக்கிறது. ஆகவே அந்த 2 ஜனாதிபதி வேட்பாளர்களாக நாங்கள் நடத்திக் கொள்கின்ற அறிவித்திருக்கின்ற இருவரும் உடனடியாக அத்தகைய ஒரு பகிரங்க விவாதத்துக்கு வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை செய்ய வேண்டும் என்று எல்லா ஊடகங்களும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மக்கள் விரும்புவதுதான். ரணில் விக்ரமசிங்கே அவர்களையும் கொண்டு வர வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தி சார்ந்த எம்பி என நம்பி ஹரணி சொல்கிறார். ஹரணி சொல்ல விரும்புகிறேன். ரணில் பற்றி எங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாலே பிரதமராக இருந்திருக்கிறார், இப்படி ஜனாதிபதியாக இருக்கிறார். அவரது பொருளாதார கொள்கைகள் தெரியும். பிறகு வரட்டும். அவர் முதலிலே சஜித் மற்றும் அனுர இருவரும் வரட்டும். ஏன்னா இருவரும் தான் நாட்டிலே ஜனாதிபதியாக இருந்ததில்லை, பிரதமராக இருந்ததில்லை. அவர் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் தான் சரியாக இருக்கும். அதே வேளையிலே பார்த்தால் நண்பர் அரச செல்வா தேவையில்லாமல் ஒரு இடையூறு செய்கிறார். அவர் வேறாக ஒரு பொருளாதார ரீதியாக தேசிய மக்கள் சக்தியுடன் சேர்ந்து சில எம்பிகளுடன் ஒரு விவாதம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அது வேறு விஷயம். அவர் கட்சி தலைவர் அல்ல, அவருக்கு வர வேண்டிய தேவையில்லை. அவர் வேறே செய்யட்டும். அதை முதலிலே மக்கள் எதிர்பார்ப்பு என்னவென்றால், நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்னவென்றால் 2 வேட்பாளர்கள். ஒருவேளை அரசு செல்வா விரும்பினால் அவர் சென்று சஜித்திடம் பேசி தான் போட்டியிடுகின்ற அவர் போட்டியிடு வேட்பாளர் பதவியை வாங்கிக்கொள்ளலாம். அப்போ அது பிறகு வரட்டும். ஆனால் போட்டியிடு வேட்பாளர்கள் ஜனாதிபதியாக கனவு காண்கின்றவர்கள் இருவருமே அத்தகைய ஒரு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். அது குணமாகத்தான் மக்களுக்கு தெளிவு ஏற்படும். ஆகவே இந்த புது வருஷத்துக்கு பிறகு நாடு மீண்டும் புது விடுமுறைக்கு பிறகு நாடு ஆரம்பமாகும் பொழுது அத்தகைய ஒரு விவாதம் பகிரங்க நடைபெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதுதான் மக்களை விருப்பம். அவ்வளவுதான். இதேவேளை தற்போது ஜேவிபிக்கு காணப்படும் மக்கள் நிலை எதிர்காலத்தில் ஜனாதிபதி ஒருவரை தீர்மானிக்க போதுமானது அல்ல என்றும், நாட்டில் இனப்பிரச்சனை உள்ளதை ஜேவிபி மறந்து செயல்படுகின்றது என்றும் ராஜக அமைச்சர் எஸ் சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார்.
உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே ஏஎம்ஜேபிக்கு ஒரு அலை இருந்தது. அவருடைய கருத்து மக்கள் மத்தியிலே போய் சேருவது ஒரு எண்ணம் இருக்கிறது. இருந்தாலும் அது ஒரு ஜனாதிபதியை தீர்மானிக்கிற அளவுக்கான ஒரு மாற்றமாக இருக்குமா என்பது நிச்சயமாக என்னால் நம்ப முடியாது. அதேபோன்று அவர்கள் சிறந்த பேச்சாளர்கள், ஒரு கட்டமைக்கப்பட்ட அமைப்பாக இருக்கிறார்கள். அவர்கள் இந்த நாட்டை எப்படி எதிர்காலத்தில் நடத்துவார் என்பதற்கான உத்தரவாதம் எங்களால் சொல்ல முடியாது. அவருடைய கடந்த கால யாழ்ப்பாண விஜயம், அதேபோன்று வெளிநாட்டு விஜயங்களிலே அவருடைய கருத்தை நீங்கள் ஆழமாக பார்த்தால் அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு இனப்பிரச்சனை இருப்பது போல உணர்வில்லாதவர்களாக இருக்கிறார்கள். அதேபோன்று அதிகார பகிர்வை சம்பந்தமாக நேரடியான பதிலை கூறுவதை மறுக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் அவருடைய வரலாறை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்குற பொழுது அவர்கள் இந்த நாட்டுக்கு தனித்துவமான அடையாளங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிலான தீர்மானங்களை எடுப்பார் என்பதை என்னால் நம்ப முடியாது. அப்படி பேச்சுவார்த்தை வந்தால் நாங்கள் பேசுவோம் அரசியல் கட்சியின் அடிப்படையிலே. பாராளுமன்ற பொதுத் தேர்தல் இதை அடுத்து நடைபெறுமாக இருந்தால் உங்களுடைய கட்சி தனித்து போட்டியிடுமா அல்லது ஐக்கிய தேசிய கட்சியோடு அல்லது நீங்கள் ஆதரவளிக்கின்ற கட்சியோடு இணைந்து போயிடுமா? என்னுடைய தனிப்பட்ட கருத்தை கேட்டால் சொல்லுவேன், பாராளுமன்ற தேர்தலை நடத்திவிட்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு சென்றால் நல்லம் என்பதை நான் சொல்லுவேன். இருந்தாலும் ஒரு ஜனாதிபதியாக வாரவர் ஒரு ஜனாதிபதி நடத்திவிட்டு அதுக்கு பின்னர் பாராளுமன்றத்தை வைப்பது சிறப்பு என்று சிந்திப்பார். எந்த தேர்தல் வந்தாலும் நாங்கள் முகங்களுக்கு தயாராகிறோம். தனித்துவமாக தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி எங்களுடைய படகு சின்னத்திலே போட்டியிடுவோம். கிளிநொச்சி பரந்தன் A35 வீதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். கிளிநொச்சி பரந்தன் A35 வீதியில் டிப்பர் வாகனம் மோதியதில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். பரந்தன் முல்லைத்தீவு வீதியின் பரந்தன் சந்திக்கு அண்மித்த பகுதியில் இன்று காலை 8:20 மணியளவில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த ஒருவர் மீது பின்னால் சென்ற டிப்பர் வாகனம் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்தவர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இதேவேளை கொழும்பிலிருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணித்த ரயிலிலிருந்து வீழ்ந்து 12 வயது சிறுமியொருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உறவினர் வீட்டிற்கு சென்று பின்னர் வீடு திரும்பிய தருணத்திலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. படுகாயமடைந்த குறித்த சிறுமி வெளிகத்த பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக புலனறுவை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். விபத்து சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை வெளிகந்த போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். வெண்கரம் படிப்பக மாணவர்களால் உலக தாய்மொழி தினம் உணர்வுபூர்வமாக கொண்டாடப்பட்டது. எங்கள் இனத்தின் அடையாளம் தமிழ் எனும் துணைப்பொருளில் யாழ்ப்பாணத்தில் உலக தாய்மொழி தினம் நேற்று கொண்டாடப்பட்டது. யாழ்ப்பாணம் சுழிபுரத்தில் அமைந்துள்ள வெண்கரம் தலைமை அலுவலகத்தில் வெண்கரம் படிப்பக மாணவி அபிநயா தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வை வெண்கரம் பிரதான செயற்பாட்டாளரும் ஆசானுமாகிய நீ சுமித்ரா நெறிப்படுத்தியிருந்தார். கலை நிகழ்வுகளில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கான பரிசில்களை வெண்கரம் பிரதான செயற்பாட்டாளர் மு கோமகன் வழங்கி வைத்ததுடன் மாணவர்களது தமிழ் ஆற்றலை பாராட்டியிருந்தார். தாய்மொழி தினத்தை பிறந்த தினமாக கொண்ட எழுத்தாளர் விவேகானந்தர் சதீஷ் அனுசரணையில் நடைபெற்ற இந்நிகழ்விற்கு அவர்களுடைய தாயார் செல்லையா பவளவள்ளி மாணவர்களுக்கு பயனுள்ள புத்தகங்களை வழங்கி வைத்தார். நிகழ்வுகளின் இறுதியாக தமிழ் மொழி எங்கள் இனத்தின் அடையாளம், நாம் தமிழர், தமிழால் கையொப்பமிட்டு தாய்மொழியின் பெருமையை அடையாளப்படுத்துவோம் என்ற மாணவர்களது பிரகடனம் வெளியிடப்பட்டது. தொடர்ந்து தமிழ் மொழி வாழ்த்துடன் விழா நிறைவு பெற்றது. நிகழ்விற்கு அராலி மற்றும் சுழிபுரம் வெண்கரம் படிப்பக மாணவர்கள், பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் என பலரும் கலந்து சிறப்பித்திருந்தனர். முல்லைத்தீவு முள்ளியவளை கிராமத்தில் குடிநீரின்றி அவதியுற்ற மக்களுக்கு குழாய் கிணறு மீளமைக்கப்பட்டு இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு முள்ளியவளை கிராமத்தில் குடிநீரின்றி அவதியுற்ற மக்களுக்கு ஈழவர் குழுமத்தின் உதவியுடன் குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கான குழாய் கிணறு மீளமைக்கப்பட்டு இன்று மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. கரைத்துறை பெற்ற பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட முள்ளியவளை 3ஆம் வட்டாரம் பொன்னகர் கிராமத்தில் இந்திய வீட்டு திட்டத்தில் வசித்து வரும் மக்கள் குடிநீர் இல்லாத நிலையில் 25 நாட்களுக்கு மேலாக பாதிக்கப்பட்டனர். அதனையடுத்து கிராம மக்களால் கரைத்துறை பெற்ற பிரதேச சபை முன்னாள் உறுப்பினர் ரத்தினம் ஜெகதீசனுக்கு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈழவர் குழுமத்தின் நிதி உதவியில் இன்று குழாய் கிணறு மீளமைக்கப்பட்டு அதற்கான மோட்டார் கிணற்றில் பொருத்தப்பட்டு மக்களின் பாவனைக்கு கையளிக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் முள்ளியவளை வடக்கு கிராம சங்க அபிவிருத்தி தலைவர், சமூக செயலாளர், பொன்னகர் கிராம சங்க அபிவிருத்தி தலைவர், செயலாளர், கிராம மக்கள் என பலர் பங்கேற்றனர்.
மட்டக்களப்பு கூலாவடியில் மக்கள் குடியிருப்புக்குள் முதலை நுழைந்ததால் பதற்றம் ஏற்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடுமையான வெயிலுடனான காலநிலை நீங்கி மழை பெய்து வரும் நிலையில் மக்கள் குடியிருப்புகளை நோக்கி விசஜாந்துக்களின் வருகையும் அதிகரித்துள்ளது. மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட கூலாவடி பகுதிக்குள் இன்று முதலையொன்று நுழைந்த நிலையில் மக்களினால் பிடிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதி அருகே நீர்நிலைகள் இல்லாத போதிலும் முதலையொன்று மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தமையால் பதற்ற நிலைமை ஏற்பட்டது. முதலை தொடர்பில் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் முதலையை பாதுகாப்பாக மீட்டு சென்றனர். மழையுடனான காலநிலை நிலவும் நிலையில் முதலைகளின் நடமாட்டம் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அரசாங்கத்துடன் இணைப்பதற்கான முயற்சி வெற்றி அளிக்காது என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை அரசாங்கத்துடன் இணைப்பதற்கு சிலர் முயற்சிக்கின்றனர் எனவும் அந்த முயற்சி வெற்றியளிக்காதெனவும் சுதந்திர கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தயாசிறி ஜெயசேகர தெரிவித்துள்ளார். அமைச்சு பதவி மோகத்தினால் தமது பதவிகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக சிலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெற செய்வதற்கு முயற்சிக்கின்றனர். யாப்புக்கு முரணாக அரசியல் குழு கூட்டத்தையும் கூட்டி பதில் தலைவரையும் தெரிவு செய்துள்ளனர். இந்த நடவடிக்கைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பதில் செயலாளர் அறிவித்திருக்கின்றார். அதற்கமைய சட்ட ரீதியாக அவர்களின் செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என குறிப்பிட்டுள்ளார். உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் அடுத்த மாதத்திற்குள் வெளியிடப்படும் என பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடந்த உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பான ஆவணங்களை மீள்பரிசீலனை செய்யும் பணி ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பெறுபேறுகள் அடுத்த மாதத்திற்குள் வெளியிடப்படும் எனவும் பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது. விசேட தேவையுடைய பரீட்சார்த்திகளின் விடைத்தாள்களை மதிப்பீடு செய்யும் பணி தொடரும் என திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. வயலின் இசை வித்துவான் ஜெயராமனின் நினைவு பேருரை யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு செல்வச்சந்நிதியான ஆசிரமத்தில் இன்று இடம்பெற்றது. மறைந்த வயலின் வித்துவான் ஜெயராமனின் நினைவு பேருரை இன்று யாழ்ப்பாணம் தொண்டைமானாறு செல்வச்சந்நிதியான ஆசிரமத்தில் அதன் முதல்வர் மோகன் சுவாமிகள் தலைமையில் இடம்பெற்றது. இன்று காலை 11 மணியளவில் ஆரம்பமான நிகழ்வில் ஓய்வு பெற்ற அதிபர் சிவநாதன், கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலை அதிபர் சல்லலிசன், இளங்கலைஞர் மன்ற பிரதிநிதி செல்வச்சந்திரன் ஆகியோர் நினைவு பேருரையை ஆற்றினர். இந்த நிகழ்வில் சந்நிதியான் ஆச்சிரம தொண்டர்கள், அடியவர்கள், சந்நிதியான் ஆச்சிரம சைவக்கலை பண்பாட்டு பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என பலர் பங்கேற்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகள். வணக்கம்.